தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் கடந்த 21 ஆண்டுகளாக அனைத்து தரப்பு சமூகங்களுக்கிடையே அமைதி, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி போன்ற போதனைகளையும் சேவைகளையும் விவேகமாகவும் நேர்த்தியாகவும் செய்து வருகிறது. தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் கீழ் 2 நிறுவனங்கள் செயல்படுகின்றன. ஆண்கள் அறிவகமும் பெண்கள் அறிவகமும். இந்த 2 நிறுவனத்திலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இயற்கை நெறியாம் இஸ்லாத்தை பயின்று சென்றுள்ளார்கள். அதே போன்று இஸ்லாமிய ஆராய்ச்சி மையமாகவும் 2 நிறுவனங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்று அவ்வப்பொழுது சமூகத்தில் நடைபெறும் சமூக தீமைகள், தீண்டாமை கொடுமைகள், இதை போன்ற விஷயங்களுக்கு எதிராக நேர்வழி காட்டக்கூடிய விதத்திலே நோட்டீஸ் விநியோகம், தெருமுனை கூட்டம், கருத்தரங்குகள், பொதுக்கூட்டம் வாயிலாக பிரச்சாரம் செய்து வருகின்றது. இந்நிலையிலே கடந்த 2 தசாப்தங்களாக தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் சமூக சீர்திருத்த பணியிலே சீரோடும் சிறப்போடும் செயலாற்றி வரக்கூடிய இத்தருணத்திலே இந்த தேசத்தில் நிலவி வரக்கூடிய சமூக தீமைகளும், தீண்டாமை கொடுமைகளும், வகுப்புவாத சிந்தனையோடு செயல்படக்கூடிய நிலையை கருத்தில் கொண்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தி இந்த சமூக மக்கள் மத்தியிலே சகோதரத்துவ வாஞ்சை ஏற்படுத்த வேண்டும், புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த மாநாடு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 3 நாட்களாக மனதோடு மனதாய் கண்காட்சி துவங்கி பெண்களுக்கான கருத்தரங்கம், ஆலிம்களுக்கான கருத்தரங்கம், அழைப்பு பணி விடுபவர்களுக்கான கருத்தரங்கம், என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து 3 நாட்களாக பல்வேறு தலைப்புகளின் கீழ் மிகப்பெரிய அளவிலே கருத்தரங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகின்றது. இறுதியாக தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு பொதுக்கூட்டம் இஸ்லாம் ஒரு பரிபூர்ண வாழ்க்கை திட்டம். இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக தீமைகளுக்கும், சமூக கொடுமைகளுக்கும், தீண்டாமை கொடுமை அனைத்து தீமைகளுக்கும் இஸ்லாம் ஒரு பரிபூர்ண வாழ்க்கை திட்டம், அதுதான் தீர்வு என்ற அடிப்படையில் பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த திடலுடைய நுழைவாயிலே மால்கம் எக்ஸ் என்ற அடிப்படையில் ஏகாதிபத்திய சக்தியாக சர்வதேச அளவிலே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக செயல்படக்கூடிய, தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய அமெரிக்கா ஒரு ஏகாதிபத்திய சக்தி. சர்வதேச அளவில் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் சித்தரிப்பதோடு அவர்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்களை தடை செய்வதற்கான முயற்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றது. அதனுடைய வரிசையில் அமெரிக்காவிலே இருந்து கொண்டு மால்கம் எக்ஸ் அங்கிருக்கக்கூடிய இன வெறிக்கு எதிராக, கருப்பின் இன வெறிக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை நடத்தி அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுத்து, எந்த அளவுக்கு என்றால் அமெரிக்காவின்
உளவுத்துறைகளால் சுட்டு ஷஹீதாக்கப்படுகிறார், சுட்டு கொலை செய்யப்படுகிறார். அந்த அளவுக்கு வலுவான ஒரு போராட்டத்தை, ஏகாதிபத்திய சக்திக்கு எதிரான ஒரு போராட்டத்தை, அந்த கருப்பின மக்கள் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டத்தை முன்னின்று நடத்தி முன்னேறியவர் மால்கம் எக்ஸ் என்பது இந்த நுழைவு வாயிலுடைய திடலனுடைய பெயராக நாம் வைத்திருக்கின்றோம். ஆக நாம் விடக்கூடிய இந்த அறைகூவல் என்பது சர்வதேச அளவில் முஸ்லிம்களுடைய வளர்ச்சியும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியும் ஒரு காலம் தடை செய்துவிட முடியாது. அதே போன்று இந்திய அளவிலே இருக்கக்கூடிய சங் பரிவார பாசிஸ்டுகளாக இருக்கட்டும், இஸ்லாத்துக்கு எதிராக அவதூறுகளையும் குற்றச்சாட்டுகளையும் தவறான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஒரு காலம் இஸ்லாத்தை தம் வாய்களால் ஊதி அணைத்துவிட முடியாது என தருணத்திலே நாங்கள் பறைசாட்டுகின்றோம். ஏனென்றால் அவ்வப்பொழுது நம்முடைய அறிவகம், பெண்கள் அறிவகம், ஆண்கள் அறிவகத்தை சங் பரிவார பாசிஸ்டுகள் குறிப்பிடுகிறார்கள். என்ன குறிப்பிடுகிறார்கள்? மத மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அவதூறு பிரச்சாரங்களை முன்வைக்கின்றார்கள். நிச்சயமாக இல்லை. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடந்த 21 ஆண்டுகளாக மக்கள், மாணவர்கள், பெண்களும் ஆண்களும் படித்து சென்றுள்ளார்கள். தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஒரு அமைதியான ஒரு வழிமுறையை அங்கு படித்து செல்கிறார்கள் என்பதை இத்தருணத்திலே நாம் பறைசாட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த தேசத்தில் நிலவி வரக்கூடிய சமூக கொடுமைகள் என்ன? சமீபத்திலே நம்முடைய தேசத்தின் தலைநகரமாம் டெல்லியிலே ஒரு பெண், நிர்பயா என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி மிகவும் கொடூரமான முறையிலே கற்பழிக்கப்படுகிறார். இந்த கற்பழிப்பு நிகழ்வு என்பது தேசத்தில் மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தியது. அந்த அலையினுடைய தாக்கம் என்னவென்றால், இன்று நம்முடைய தேசத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி மாற்றமும் கூட அன்று ஆட்சி செய்து கொண்டிருந்த காங்கிரசுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது. அதனுடைய தொடர்தான் பாஜக ஆட்சியில் அமர்ந்தது என்று கூட சொல்லலாம். ஆக ஒரு சமூக தீமையின் காரணத்தினால், ஒரு சமூக கொடுமை அரங்கேற்றப்பட்டதன் காரணத்தினால், அந்த நிர்பயா பாதிக்கப்பட்டதன் காரணத்தினால் எழுச்சியுற்ற அந்த நிகழ்வு, அந்த கொடுமை மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தையே ஏற்படுத்தியது. இப்படி நடக்கக்கூடிய இந்த பலாத்காரமும் கற்பழிப்பு நிகழ்ச்சியும் உடனே நின்றுவிட்டதா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் நாடாளுமன்றத்தில் நிர்பயாவினுடைய பெயரை வைத்து ஒரு சட்டமும் கூட இயற்றினார்கள். ஆனால் இன்றளவு இதை போன்ற கற்பழிப்புகளும் பலாத்காரமும் நிறுத்தப்படவில்லை. எந்த அளவுக்கு என்றால், நாளுக்கு தினமும் 93 பலாத்கார நிகழ்வுகள் நடப்பதாக குறிப்பிலே பதிவு செய்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு சமூக கொடுமை அரங்கேறி கொண்டிருக்கின்றது, உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதுபானங்கள், தீமையின் தாய் என்று சொல்லக்கூடிய மதுபானத்தினால் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், பல்வேறு எதிர்ப்பு போராட்டங்கள், பல்வேறு இழப்புகள் ஏற்பட்ட நிலையிலும் கூட இன்றளவும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கட்டும், தனிநபர்களாக இருக்கட்டும், அந்த தீமையை எதிர்த்து அந்த தீமையை முடிவுக்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே இன்று மிகப்பெரிய அளவிலே அந்த மதுவின் காரணத்தினால் சமூகம் தள்ளாடிக்கொண்டு மதி இழந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றது. சமீபத்திலே உயர் நீதிமன்றம் கட்டளையின் அடிப்படையில் 100 கடைகள் மூடப்பட்ட நிலையில், சாலையோர பகுதியில் 100 கடைகள் மூடப்பட்ட நிலையிலே அந்த மதுவினுடைய பாதிப்பிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்றால் 3000 விபத்துகள் தவிர்க்கப்பட்டுள்ளது. 100 கடைகள் சாத்தி 3000 விபத்துகளும் 1300 நபர்களுடைய உயிரிழப்புகளும் தடுக்கப்பட்டு இருக்கின்றது என்றால் எந்த அளவுக்கு மதுவின் காரணத்தினால் உயிரிழப்புகள் தடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்கின்றது என்றால், மதுவை அருந்தி போதையிலே தாயை கற்பழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பெற்றெடுத்த மகளை கற்பழிக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு இருண்ட உலகத்திலே வாழக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்றைய காலகட்டம் நவீன விஞ்ஞானமும் அறிவியலும் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தீண்டாமை கொடுமையினால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நாம்
நாம் பார்க்கலாம். இரட்டை குவளை முறை இன்றளவும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. பள்ளி மாணவர்கள் தீண்டாமை கொடுமையினால் பாதிக்கின்றார்கள், தினமும் பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜாதி சண்டையினாலும் கலவரத்தினாலும் வன்முறையினாலும் சமூகம் அமைதியிழந்த ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. ஆக பெரும்பான்மை மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்றால், அமைதி வேண்டும், அமைதி வேண்டும் என்று ஆன்மீகத்தை தேடி அலையக்கூடிய நிலையிலே ஆன்மீகவாதிகள், போலி ஆன்மீகவாதிகளும் போலி சாமியார்களும் அவர்கள் வசப்படுத்தி அவர்களை தவறுதலான முறையில் நடத்தக்கூடிய ஒரு நிலையின் காரணத்தினால் இன்று அதிலும் அமைதி இழந்த நிலையிலே சமூகத்திலே தவழக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைய நிலை சமூக கொடுமையினுடைய வரிசையில் நம்மளுடைய தேசம் அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது பகுதியாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நமது தேசத்துக்கு இஸ்லாமும் முஸ்லிம்களும் நீண்ட நெடிய வரலாறையும் சீரிய வாழ்க்கை நெறியையும் நீண்டகால ஆட்சியையும் நல்ல கலாச்சாரத்தையும் பாரம்பரியமான நினைவு சின்னங்களையும் ஆதிக்கத்து சக்திக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை நடத்தி தங்களுடைய சதவீதத்திற்கு மேல் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்து தியாகம் செய்திருக்கின்றார்கள். இந்த வளர்ச்சியிலே, தேசத்துடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் முஸ்லிம்கள் தங்களுடைய சிந்தனையாலும் தங்களுடைய உழைப்பினாலும் எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இந்த பூமியிலே, சொந்த பூமியிலே இஸ்லாமிய கொள்கைகளையும் முஸ்லிம்களையும் மறைக்கவும் மறக்கவும் புறக்கணிக்கவும் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகளை சங்க பரிவார பாசிஸ்டுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, சதித்திட்டங்களை பார்க்க முடிகிறது. இஸ்லாமியர்களுடைய வரலாறு, முஸ்லிம்கள் வாழ்ந்த வரலாறை இருட்டடிப்பு செய்து அவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்ததாக வரலாறுகளை மறைக்கவும் மறக்கடிக்க செய்வதும் புறக்கணிப்பதற்கான ஒரு முயற்சியும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இந்த சதித்திட்டம் என்பது சர்வதேச அளவிலே அமெரிக்காவை தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சதித்திட்டம். சர்வதேச அளவிலே அமெரிக்காவை தலைமையாக கொண்டு நடக்கக்கூடிய சதித்திட்டம் என்பது என்ன? முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், அவர்களுடைய மார்க்கம், அவர்களுடைய வழிமுறை இந்த உலக வாழ்க்கைக்கு ஒவ்வாதது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. ஆக இந்திய தேசத்திலும் நம்மளுடைய வரலாறுகளை இருட்டடிப்பு செய்யக்கூடிய விஷயங்களிலும் நம்மளை பற்றி தவறுதலாக சித்தரிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதும் இதை போன்ற ஒரு சதித்திட்டங்களை சங்க பரிவார பாசிஸ்டுகள் நூற்றாண்டு காலமாக சதித்திட்டம் தீட்டி படைபலம் பணபலம் அனைத்தையும் திரட்டி நமக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தேசத்திலே நிலவக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் அதிகார வர்க்கத்தினர்களும் உதவி செய்கிறார்கள், ஊடகங்களும் அதற்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்று நிலவி வரக்கூடிய ஒரு நிலை. ஆக இந்த தருணத்திலே இரண்டு பகுதியாக, ஒன்று சமூக கொடுமை, தீண்டாமை கொடுமை, இந்த தேசத்தில் நிலவி வரக்கூடிய சங்க பரிவார பாசிஸ்டுகளுடைய சதித்திட்டங்களினால் முஸ்லிம்களுடைய வளர்ச்சியும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியும் மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை பார்க்கக்கூடிய நேரத்தில் இவைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே இந்த சமூகம் இருக்கின்றது. ஆக இந்த தருணத்திலே பறைசாற்ற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. உலகத்தில் எந்த மூலையாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, நாம் வாழக்கூடிய தேசத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை திட்டம் என்பது, பூரண வாழ்க்கை திட்டம் என்பது இஸ்லாம் தான் என்று பறைசாற்றக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய அங்க அசைவுகளுக்கும் அவன் பிறந்தது முதல் இறக்கும் வரை அவனுடைய வாழ்க்கைக்கு எல்லா நிலையிலும் ஒரு தூய்மையான வழியை இஸ்லாம் காட்டியிருக்கின்றது, பரிபூரண மார்க்கம் காட்டியிருக்கின்றது. இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய நேரத்திலே, நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை இன்றைய தினம் பரிபூரணமாக்கி வைத்து விட்டேன், உங்களுக்காக இஸ்லாம் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அருள் செய்து அங்கீகரித்துக் கொண்டேன் என இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான்.
ஆக மனிதனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்க அசைவிலும் பிறந்தது முதல் இறக்கும் வரை, இறந்த பின்பு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, மரணத்துக்கு பின்பு ஒரு மனிதனுக்கு அந்த வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது, எப்படி அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், சுவனத்தை அடைய முடியும், நரக வேதனையிலிருந்து அவன் காப்பாற்றப்பட முடியும் என்பதற்கான ஒரு வழிமுறையை இஸ்லாம், ஒரு பரிபூர்ண இஸ்லாம் இந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கின்றது, வழங்குகின்றது. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் இஸ்லாத்தை புறக்கணிக்கப்படுகின்றார்களோ, எப்பொழுதெல்லாம் இந்த உலகம் சமூகம் இஸ்லாத்தை புறக்கணிக்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையை சந்திப்பார்கள். குறிப்பாக 2 விதமான பிரச்சனையை சந்திப்பார்கள். என்னவென்றால், கடந்த கால வரலாறுகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், இஸ்லாத்தை புறக்கணிக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்னவென்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், இறைவன் ஒருவன் தானா 1000 நபர்களா என்று சொல்லக்கூடிய பிரச்சனை. ஆக இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை, 2 விதமான பிரச்சனை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்த நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது. 2 பிரிவாக பிரிந்து அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு அலைகளிப்பை அந்த சமூகத்தின் மக்கள் மத்தியில் திணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கடந்த காலங்களிலே நிகழ்ந்து வந்தது. இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வருகை தருவதற்கு முன்பு, குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வருகை தருவதற்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அவர்களுடைய போதனையை சரியாக செய்ய தவறியதின் காரணத்தினால் அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டது. சமூக கொடுமை உச்சத்தில் ஏறியது. பல தெய்வ வழிபாடுகள், தீண்டாமை கொடுமைகள் எல்லாம் மேலோங்கி ஒரு இருண்ட உலகத்திலே மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். இருண்ட உலகத்திலே மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். டார்க் ஏஜ் என்று சொல்லக்கூடிய ஜாகிலியத்தினுடைய உலகம், அறியாமை காலத்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவனின் தீர்க்கதரிசியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிரை கொள்கையை பறைசாற்றினார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் ஒருவனே, அவன் எவனிடத்திலும் தேவையற்றவன், அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்ற அடிப்படையிலே பறைசாற்றினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக பல தெய்வ வழிபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்திலே, அன்று இருந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்திலே ஏகத்துவம் முழங்கப்பட்டது. அதனுடைய தொடக்கமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏற்ற தாழ்வுகள், அடிமைத்தனம் அனைத்தையும் உடைத்தெறியப்பட்ட ஒரு வரலாறை நாம் பார்க்க முடிகிறது. அன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஜாகிலியத்தினுடைய உச்ச வரம்பு எந்த அளவுக்கு இருந்ததென்றால், பெண் சிசு கொலை என்ற அடிப்படையில் குழந்தை பிறந்தவுடன் உடனே குழி நோண்டி புதைக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருந்தது. தாய்மார்களை வதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. சிறிய சிறிய விஷயங்களுக்காக கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த அளவுக்கு சமூக கொடுமைகள் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் அழைப்பு விடுகின்றான். சமூக கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்திலே இறைவன் அழைப்பு விடுகின்றான். வாருங்கள், உங்கள் இறைவன் உங்கள் மீது ஏவி இருப்பதையும் விலக்கி இருப்பதையும் படித்து காண்பிக்கிறேன். வாருங்கள், இறைவன் உங்கள் மீது ஏவி இருப்பதையும் தடுத்திருப்பதையும் நான் படித்து காட்டுகிறேன். எப்பொருளையும் அல்லாஹ்வுக்கு இணையாக்காதீர்கள், எப்பொருளையும் அல்லாஹ்வுக்கு இணையாக்காதீர்கள். பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள், வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். வெளிப்படையான ரகசியமான மானக்கேடான காரியங்களை நெருங்காதீர்கள். எந்த ஆத்மாவையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள் என ஒரு புதிய மனிதர்களை படைப்பதற்கான முயற்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். புதிய மனிதர்கள் உருவாகினார்கள். அந்த இருண்ட காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் புதிய மனிதர்களாக உருவாகி உலகம் முழுவதும் இன்று இஸ்லாம் பரவி இருக்கின்றது என்றால் அந்த சமூக தீமைக்கு அவர்கள் வைத்த அடி என்பதை நாம் பார்க்க வேண்டும். இஸ்லாம் எப்படி இந்தியாவுக்கு வருகை தந்தது? இஸ்லாம் இந்தியாவுக்கு வருகை தந்த அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது? நம் தேசத்தின் நிலை எப்படி இருந்தது? தீண்டாமை கொடுமை உச்சத்தில் இருந்தது.
தலையிலிருந்து பிறந்தான், வயிற்றிலிருந்து பிறந்தான், கீழிருந்து பிறந்தான் என்று சொல்லக்கூடிய வேறுபாடுகள் அன்றைய காலகட்டத்தில் மேலோங்கி இருந்தது. பெண்கள் உடன்கட்டை ஏறுவது, இப்படி சமூக கொடுமைகள் அரங்கேறி இருக்கக்கூடிய நேரத்தில் சமத்துவம் இல்லாத நிலையில் வணிகம் மூலியமாக, வியாபாரம் மூலியமாக வந்த நம்முடைய சஹாபாக்கள் மார்க்கத்தை அழகான அடிப்படையிலே எடுத்து வைத்தார்கள். வாழ்முனையில் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல, நிர்பந்திச்சு பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல. இன்று பொய் குற்றச்சாட்டுகளையும் பிரச்சாரங்களையும் செய்கிறார்கள். மார்க்கம் தெளிவாக சொல்லுகின்றது, லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாத்தில் நிர்பந்தம் இல்லை என்பதை தெளிவாக சொல்லுகின்றது. இருந்த பொழுதிலும் இன்று இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், இஸ்லாத்தை கங்கணம் கட்டி அழிக்க வேண்டும் என்று செயல்படக்கூடியவர்கள் அவர்கள் முன்வைக்கிறார்கள். என்ன வாதம் என்றால், இஸ்லாத்தை நிர்பந்தித்து அவர்கள் பரப்புகின்றார்கள். இல்லை இல்லை, இஸ்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் வணிகம் மூலமாக அவர்களிடத்தில் இருந்த சமத்துவம், அவர்களிடத்தில் இருந்த சகோதரத்துவம், அவர்களிடத்தில் இருந்த நீதி, ஒரே தட்டில் சாப்பிடுவது, அவர்களுக்கான எல்லா பரிமாற்றமும் தனக்கு இல்லை என்றாலும் தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்கக்கூடிய பரிமாற்றம் இஸ்லாம் மிகப்பெரிய அளவிலாக பரவக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. இப்படி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து இந்தியாவில் நீண்ட கால 800 ஆண்டுகால ஆட்சியை முஸ்லிம்கள் நடத்தி இருக்கின்றார்கள். நீளமான ஆட்சியை நடத்தி இருக்கின்றார்கள், நீதிமிக்க ஆட்சியை நடத்தி இருக்கின்றார்கள், சமத்துவத்தை வழங்கி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் இன்றைய சூழ்நிலையில் எப்படி பார்க்கப்படுகின்றார்கள் என்றால், வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தக்கூடிய ஒரு அவலநிலை தொடர்ந்து நடக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கின்றோம். ஆக பிரியமானவர்களே, இந்த தருணத்தில் நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். மகத்துவம் வாய்ந்த இஸ்லாத்தை புறக்கணிப்பதற்கான முயற்சி, கங்கணம் கட்டி தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய முயற்சி, இப்படி இஸ்லாத்தை புறக்கணிக்கக்கூடிய நேரத்திலே உலகத்தில் நிகழ்ந்தது என்ன, உலகம் இழந்தது என்ன என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு சமூக கொடுமைகள் உள்ளே ஏறக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க முடியும். எப்படி 2 பிரச்சனைகள், இறைவன் ஒருவன் தானா, இறைவன் இருக்கின்றானா, இறைவன் ஒருவனா, 1000 என்று கேட்பார்களோ, அதே போன்று இஸ்லாத்தை புறக்கணிக்கக்கூடிய நேரத்தில் சமூக கொடுமைகள் என்ற அடிப்படையில் உள்ளேறக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் இந்த உலகம்தான் வாழ்க்கை, இந்த உலகத்தில் இருக்கும் வரை நாம் எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சிந்தனையில் வாழ்வார்கள். அது எப்படி ஒரு மனிதனை கொண்டு விடும்? இந்த உலகம் மட்டும்தான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நிலையில் வாழக்கூடியவன் பணம்தான் வாழ்க்கை, செல்வம்தான் வாழ்க்கை என்ற அடிப்படையில் அவனுடைய மனநிலைகள் செல்லும். அதையே குறிக்கோளாக வச்சு ஓடுவான். அவனுக்கு பாசம் இருக்காது, தாய் பாசம் இருக்காது, குடும்ப பொறுப்பு இருக்காது, சமூக பொறுப்பு இருக்காது. தன்னை பற்றி மட்டும் இந்த உலகத்தில் ஆசாபாசங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உலக ஆசையில் மூழ்கி தன்னை திளைத்து அவன் ஆசைப்படக்கூடிய ஒரு அவல நிலைகளை நாம் பார்க்க முடியும். இதனுடைய உச்சகட்டம் மது, மாது, போதை போன்ற சமூக கொடுமைகளிலும் வர்க்க பேதங்களிலும் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவிலே தடையாக இருக்கக்கூடிய, சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். ஆக இறைவன் மரணித்ததற்கு பிறகு வாழ்க்கை இருக்கின்றது, ஆகிரத் என்று சொல்லக்கூடிய மரணம், பூலோக வாழ்க்கை என்பது இருக்கின்றது என்பதை மனிதன் நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடிய நேரத்தில் தான் நிச்சயமாக அவன் வெற்றியடைய முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பிரியமானவர்களே, இப்படி இறைவனை நம்பாது, மறுமையை நம்பாது வாழக்கூடிய ஒரு நிலை, இஸ்லாத்தை புறக்கணிக்கக்கூடிய நிலையிலே எந்த நிலைமையில் கொண்டு விடும் என்றால், சமூக தீமையினுடைய அத்தனை தன்மைகளும் தன்னகத்தை கொண்டு அழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று நாம் பார்க்கின்றோம். இஸ்லாத்தை தீவிரவாதிகள், பயங்கரவாதி என்று சொல்லக்கூடிய அந்த பதம் எந்த நிலைமைக்கு கொண்டு விடுகின்றது என்றால், இந்த உலகத்தில் சமத்துவத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அடி. தீவிரவாதம் என்று சொல்லக்கூடிய பதம் சமத்துவத்துக்கு கொடுக்கக்கூடிய, மனித சமத்துவத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அடி. அந்த விதத்தில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு காலம் இஸ்லாம் தீவிரவாதத்தை அனுமதிப்பதில்லை. ஒரு அப்பாவி கொலை செய்யப்படக்கூடிய நேரத்தில் உலகத்தில் நடந்த அத்தனை கொலைக்குடைய பாவத்திற்கும் ஆளாகின்றான் என இஸ்லாம் கூறுகின்றது. இஸ்லாம் ஒரு காலம் தீவிரவாதத்தை அனுமதிப்பதில்லை. ஆனால் தீவிரவாதத்தோடு ஒப்பிட்டு முஸ்லிம்களை தனிமைப்படுத்தும் சொல்லக்கூடிய இந்த முயற்சி
மனித சமூகத்தினுடைய சமத்துவத்துக்கு கொடுக்கக்கூடிய அடி, மண் தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூக ஆர்வலர்கள் இஸ்லாத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய நேரத்தில், இஸ்லாத்தினுடைய தன்மைகளை குறிப்பிடக்கூடிய நேரத்தில் அழகாக குறிப்பிடுகிறார்கள். மனிதன் மீது மனிதன் ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்க்கின்றது இஸ்லாம், தடுக்கின்றது. மனிதன் இன்னொரு மனிதனை சுரண்டுவது தடுக்கின்றது, மறுக்கின்றது. நாடு இன்னொரு நாட்டை சுரண்டுவதை தடுக்கின்றது, எதிர்க்கின்றது. சுரண்டுவதையே தொழிலாக கொண்டவர்கள், சுரண்டுவதையே வாழ்க்கையாக கொண்டவர்கள் அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய சக்திகள், இந்த நாட்டில் வாழக்கூடிய பாசிச சக்திகள், இந்த நாட்டில் வாழக்கூடிய தலித்துகளையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் சுரண்டிக் கொண்டு வாழக்கூடிய முயற்சி செய்யக்கூடியவர்கள் இதை போன்ற பதங்களை பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தலித்துகளுக்கும் மனித சமத்துவம் என்ற அடிப்படையில் தரக்கூடிய இடம், ஒரே இடம் இஸ்லாம் தான். அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் பாசிசவாதிகளும் ஏகாதிபத்திய சக்திகளும் எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவரும் ஒரு ஆத்மாவில் இருந்து பிறந்தவர்கள். நாம் அனைவரும் சகோதரர்கள். இஸ்லாம் ஒரு பரிபூர்ண வாழ்க்கை திட்டம் என்பதை பரஸ்பரம் புரிந்து கொண்டு சகோதரர்களாக வாழ்ந்து சமத்துவத்தை போற்றி நீதி நிலைபெறச் செய்யவே இம்மாநாடு என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு, மனிதனுடைய பூரண வாழ்க்கைக்கு இஸ்லாமே சரியான வாழ்க்கை நெறி என்பதை பறைசாற்றி விடைபெறுகிறேன். வாஹிருதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.